கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 10வது வசனம். மத்தேயு 13:10, மேத்யூ 13:10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களுடைய ஓமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். அதாவது ஓமைகள், ஓமானங்கள் என்று சொல்கிற பேரபிள் அப்படிங்கிறத கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதிகமாக உபயோகப்படுத்துகிறார். அதாவது ஓமானம் என்பது என்னென்னா, அதாவது அவங்க காணக்கூடிய, அவங்க பழக்கத்தில் உள்ள, நடைமுறையில் உள்ள ஒரு காரியத்தை எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லி அதற்கு பின்பாக உள்ள ஒரு பெரிய ஆவிக்குரிய அர்த்தத்தை சொல்லுவது. அதுதான் ஓமானம். இப்போ இந்த ஓமானம் யாருக்கு என்ன நோக்கத்தோடு சொல்கிறாங்களோ அவங்களுக்கு புரியும். அதில் தொடர்புடையவங்க இல்லை அதில் தெரிஞ்சவங்களுக்கு அதனுடைய வெளிப்பாடு உண்டாகும். மற்றவங்களுக்கு அது என்ன ஒரு விடுகதை போல தான் இருக்கும். ஏன்னா ஓமானம் உங்களுக்கு விளங்கவில்லை என்றால் என்னவாக இருக்கும், அது உங்களுக்கு ஒரு விடுகதையாக இருக்கும். ஆனால் புரிந்து கொள்கிறவர்களுக்கு எளிதாக அறிந்து கொள்ளக்கூடிய காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே தன்னுடைய சீஷர்கள்ட்ட பேசும்போதும் மற்றவங்கள்ட்ட பேசும்போது இந்த ஓமானங்களை குறிப்பிடுறாரு. ஏன்னா ஏசாயா சொல்லும்போது, ஏசாயா 6வது அதிகாரம் 9, 10வது வசனத்தை சொல்லும்போது, அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்கள் நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த ஜனங்கள் தங்கள் கண்களினால் காணாமலும் தங்கள் காதுகளினால் கேளாமலும் தங்கள் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்க, நீ அவர்கள் இருதயத்தை கொளுத்ததாக்கி அவர்கள் காதுகளை மந்தப்படுத்தி அவர்கள் கண்களை மூடி போடு. எப்படி ஏசாயாவுக்கு சொல்லும்போதே தேவனாகிய கர்த்தர் இதை தான் சொல்கிறாரு. நீ போய் சொல்லு, அவங்களுக்கு காது இருக்குது கேட்காது, கண் இருக்குது பார்க்க மாட்டாங்க, என்ன அவங்க மந்த இருதயம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் பழைய உடன்படிக்கையில் உள்ள இஸ்ரவேல் தேச மக்களுக்கு சொல்லும்போது அவங்க என்ன மந்த இருதயம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க, அதனால் அவர்களுக்கு கேட்காது அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்க பூமியில் இருக்கும்போது அவரும் இந்த மாதிரி ஓமானங்களை சொல்கிறார். ஏன்னா அதாவது எல்லாரையும் வைத்து சொல்லும்போது அவங்களுக்கு ஓமானத்தை சொல்கிறார். பின்னாடி வர்ற வசனங்களில் நம்ம பார்ப்போம். அதாவது எப்படி பரலோக ராஜ்யத்தில் உள்ளவங்களுக்கு அதனுடைய அர்த்தம் கொடுக்கப்படுகிறது, மற்றவங்களுக்கும் அது மறைபொருளாக இருக்கிறது. வெளிப்படுத்துதல் என்பது என்ன? புதிதாக உருவாக்குவது அல்ல. ஏற்கனவே இருக்கிற காரியங்கள் மறைவாக இருக்கிறது. அது தெளிவாக அறிந்து கொள்ளும்படியாக நம்மளுடைய கண்கள், நம்மளுடைய காதுகள், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய எண்ணங்களில் புரிந்து கொள்ளக்கூடியதாய் அதை வெளிப்பாடு கொடுப்பது தான் இந்த ஓமானத்தின் மூலமாய் வரக்கூடியது. அப்போ இங்கே இயேசு கிறிஸ்து ஓமானமாக பேசுகிறாரு. ஏன்னா சிலருக்கு அது மறைபொருளாகவும் சிலருக்கு அது வெளிப்படுத்தியதாகவும் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறாரு. அதனால தான் இங்கே அவருடைய சீஷர்கள் ஏன் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாங்க. சரி, இதனால் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கும் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்படுறாங்க. இயேசு கிறிஸ்து எப்போ இருந்தார், என்ன பண்ணார், இந்த அதிசயங்கள், அற்புதங்கள். ஆனால் எவ்வளவு பேருக்கு அவர் உண்மையான தேவன் என்கிற வெளிப்பாடு வருகிறது? ஒரு நிமிஷம் நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பிறந்து மரித்து உயிர் தெழுந்தது அவ்வளவு ரெக்கார்ட்ஸ், சரித்திர பிரகாரமாகவும் சாட்சிகள் மூலமாகவும் மிக அழகாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இந்த பூமியில் இருந்ததை எல்லாரும் அறிந்து கொள்ளும் விதமாக. ஆனால் நம்மளில் எத்தனை பேர் அதில் அதை கேட்டு இவர் தான் தேவன், ஒரு மனிதனாக வந்த அவர் ஒரு தேவன் என்று சொல்லக்கூடியதாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த தேவன் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடு எவ்வளோ பேருக்கு வந்திருக்கு? ஆனால் எவ்வளோ பேருக்கு மறைபொருளாக இருக்குது பார்த்தீங்களா? யார் உண்மையாக எனக்கு இதை தெரியணும், எனக்கு கர்த்தர் யாருன்னு தெரியணும்னு சொல்லி யார் கேட்குறாங்களோ அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. மீதி பேருக்கோ அது இல்லை. இப்போ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு இயேசு என்னுடைய ஆண்டவர், அவர்தான் என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர்,
அவர்தான் என்னுடைய தேவன் என்கிற ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு உண்டாயிருந்துச்சுன்னா இந்த ஓமானத்தை புரிந்து கொண்ட மக்களில் நீங்கள் இருப்பீங்க. இல்லை, இயேசு நல்லவர், இயேசு குணப்படுத்தினார், இயேசு நல்லா போதிச்சார், இல்லை இயேசு அற்புதங்கள் செய்கிறவர், இல்லை இயேசு திரும்பி வரப்போகிறாரு, இதெல்லாம் அவரை பற்றியதாக இருந்தாலும் ஆனால் அது முழுமையான ஒரு வெளிப்பாடு இல்லை. அப்போ நீங்கள் இயேசு கிறிஸ்து அவர்தான் தேவன் என்கிற வெளிப்பாடு உங்களுக்கு வந்துருச்சா? மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் இயேசுவே என்னுடைய இரட்சகர், அவர்தான் என்னுடைய மீட்பர், அவர்தான் என்னுடைய தேவன் என்கிற வெளிப்பாடு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகி உம்மை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர்கள் பூமியில் சஞ்சரிக்க எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மன்னால் சந்திப்போம்.